அதுக்கப்புறம் இங்கே வந்து என்ன நிலைகள் நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு தடவை நமக்கு வந்து பிரளயம் ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? 3 விதமான பிரளயம் இருக்கு. ஒன்று வந்து ஒரு யுகத்து எட்டு போதும் ஒரு பிரளயம் இருக்கு. இன்னொன்று வந்து 4 யுகங்கள் முடிஞ்ச உடனே ஒரு பிரளயம் இருக்கு. இன்னொன்று வந்து பிரம்மாவுடைய லைஃப் டைம், பிரம்மாவுடைய ஒரு நாள் 1000 சதுர்யுகம் அது முடிஞ்ச உடனே அப்போ ஒரு பிரளயம் இருக்கு. ஸோ ஒரு தடவை மார்க்கண்டேய முனிக்கு வந்து ஒரு வரம் இருக்கு. என்ன வரம் இருக்குன்னா, அவர் வந்து 7 கல்பா உயிரோட இருப்பார். ஒரு கல்பா அப்படின்னா எவ்வளோன்னா 4 யுகங்கள் சேர்ந்தது வந்து ஒரு கல்பா. கலியுகம் வந்து 4,32,000 இயர்ஸ். துவாபர யுகா 8,64,000 இயர்ஸ். திரேத யுகா 12,96,000 இயர்ஸ். சத்திய யுகா 17,28,000 இயர்ஸ். Altogether 4 yugas 43,20,000 years. It is one Chandra Yuga and one Kalpa, or otherwise called one Kalpa. Like this, Markandeya Muni will live for 7 Kalpas. அப்போ ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா, இந்த 4 யுகங்கள் முடிஞ்ச உடனே ஒரு பிரளயம் வரும். அந்த பிரளயம் போது என்டையர் யூனிவர்ஸ் வந்து ஃபுல்லாக வாட்டர் வரும். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அந்த தண்ணியில் வந்து அப்படியே அடிச்சுட்டு வராரு. ரொம்ப டயர்டாகிட்டார். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் வந்து எல்லா இடமும் பார்க்குறாரு, தண்ணி தான் இருக்குது. அவரால் நீச்சல் அடிக்க முடியல. அப்படியே வந்துட்டே இருக்கும்போது இந்த இடத்துல வராரு. இந்த நவதீப்பில் மாத்திரம் வந்து பார்த்தோன்னே அப்படியே ஒரு லேண்டு தெரியுது. ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம். வந்த உடனே இங்கே வந்து சுரபி பசு இருக்காங்க. சுரபி பசு இருந்த உடனே பார்த்த உடனே அவங்க கேட்குறாரு, நான் ரொம்ப பசியாக இருக்கேன், எனக்கு வந்து இவ்வளோ வாழ்நாட்கள், அதாவது 43,20,000 years multiplied by 7, that is the duration of Markandeya Muni's life. இவ்வளவு நாள் வந்து எனக்கு எதுக்காக எனக்கு இருக்கணும், இது பிடிக்கல, என்ன ரொம்ப சஃபரிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன சுரபி என்ன சொல்கிறாங்க, இந்த இடத்துல வந்து நீங்கள் கௌரங்க பஜன் பண்ணீங்கன்னா, கௌரங்கா 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 ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த இடத்துல கௌரங்க பஜன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த கஷ்டங்களும் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட இடம் இல்லை. அப்புறம் சுரபி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிரபஞ்சம் எல்லாமே அழிஞ்சாலும், அந்த 4 யுகங்கள் வரும்போது அழிஞ்சாலும், இந்த இடம் மட்டும் நவதீப்பு மட்டும் இது வந்து பௌதிக உலகத்தில் சேர்ந்தது கிடையாது. அதனால இந்த நவதீப் வந்து அழிவே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு இன்சிடென்ட் இங்கே நடந்தது. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், துவாபார யுகத்தில் லார்ட் இந்திரா அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, இந்திர பூஜையை ஸ்டார்ட் பண்ணதுனால அவர் 7 நாள் வந்து பயங்கரமாக மழை கொடுக்குறாரு. அப்போ அந்த மழையில் வந்து பிரஜவாசிகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்பட்டு போது கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, அந்த மலையை தூக்கி 1 வாரம் மலையை தூக்கி இருக்கிறாரு. அப்போது தேவலோகத்திலேருந்து இந்திரன் பார்க்குறாரு. ஸோ இந்த அளவுக்கு நம்ம மழை கொடுத்து கூட யாருமே டிஸ்டர்ப் ஆகலையே அப்படின்னு பார்க்கும்போது கீழே பார்க்குறாரு, கிருஷ்ணர் வந்து மலையை தூக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் தெரிஞ்சுக்கிறாரு, கிருஷ்ணர் தான் முழுமுறை கடவுள் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுறார், அவர் கீழே வந்து கிருஷ்ணர்கிட்ட மன்னிப்பு கேட்குறார். கிருஷ்ணர் வந்து மன்னிச்சிடுறாரு. மன்னிச்சதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறார், அவருக்கு வந்து சந்தோஷமாக இல்லை. அப்போ அவர் சுரபிகிட்ட போய் சொல்கிறார், நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, இந்த நதியா டிஸ்ட்ரிக்டில் கிருஷ்ணர் வந்து கௌரங்க மகாபிரபா இங்கே தோன்ற போகிறாரு அப்படின்னு கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி கலியுகத்தில் இதே கிருஷ்ணர் வந்து அவதாரம் பண்ணி வரும்போது நான் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு அஃபென்ஸ் பண்ணால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது கேட்குறாரு. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல வந்து
யார் வந்து இந்த கௌரங்க பஜன் பண்றாங்களோ அவங்க வந்து மறுபடியும் அஃபென்ஸ் பண்ண மாட்டாங்க. கௌரங்க 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 கௌரங்க. கௌரங்க. ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து சுரபி பசுவும் இந்திராவும் ரெண்டு பேரும் சேர்ந்து கௌரங்க பஜன் பண்றாங்க. பண்ணும்போது கௌரங்க மகாபிரபு வந்து துவாபார யுகத்திலேயே வந்து சுரபிக்கும் இந்திரனுக்கும் வந்து காட்சி கொடுக்குறாரு. காட்சி கொடுத்துட்டு இந்த இடத்துல யார் பண்றாங்க அவங்க அபராதம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. சுரபி மட்டும் என்ன பண்ணாங்க, இந்திரன் வந்து போயிட்டாரு அவருடைய யோகத்துக்கு, சுரபி வந்து எப்பவுமே இந்த இடத்துல இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம பின்னாடி போய் பார்த்தோம்னா அந்த இடம் பார்க்கலாம், பின்னாடி அந்த மரம் பார்க்கலாம், மரம் இருக்கிற இடம். ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக இந்த சுரபி பசு பார்க்கலாம். நம்ம இது முடிச்ச உடனே அடுத்தது வந்து இங்கே வந்து பக்தி வினோத் தாக்கூர் இருக்காரு. பக்தி வினோத் தாக்கூருடைய வீட்டுக்கு வந்து ஆப்போசிட்ல இருக்கு, ஜஸ்ட் ஒரு 50 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. நம்ம ஆட்டோவில் போனால் என்ன நடக்கும். அதே